வணக்கம் மக்களே, நீங்கள் பாரு கேட்குறது முக்கிய கம்பெனி எங்கள் ஹோஸ்ட் ஸ்குவிட் கேம் சீசன் 3 நெருக்கிட்டு இருக்கு. அப்படின்னா ஸ்குவிட் கேம் சீசன் 2க்கான ஒரு ரீக்கேப்பை போட்டு வந்துட வேண்டியதானே. ரீக்கேப் பண்ணலாம் டைம் இல்லை ப்ரோ அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு நான் தான் இருக்கேன்ல. சீசன் 2ல என்னென்ன விஷயங்கள் நடந்துச்சு, எந்த முக்கியமான கேரக்டர்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணணும், அண்ட் சீசன் 2 எங்கே முடிஞ்சிச்சுன்னு சொல்லி மொத்தமாக ஒரு குட்டி ரீக்கேப்பில் முடிஞ்சளவுக்கு சீக்கிரமாக சொல்ல ட்ரை பண்ணுறேன். ஆரம்பிச்சிடலாம். ஸ்குவிட் கேம் சீசன் 1 ஜெயிச்சுட்டு அங்கிருந்து தன்னுடைய பொண்ணா பக்கம் கிளம்பின ஜீஹன் ரெக்ரூட்டர் யார் கூடயோ இந்த பக்கம் ஸ்குவிட் கேம் திரும்ப விளையாடிட்டு இருக்க விஷயத்தை நோட் பண்றாரு. எல்லாம் செத்துட்டு அப்புறமும் ஸ்குவிட் கேம் தொடர்ந்து கண்டினியூ ஆகுதுன்னா அப்ப இன்னும் நிறைய பேர் செத்துட்டு இருக்காங்க. காசை தூக்கி எஸ்கேப் ஆகி நான் ஒரு கோழன்னு ப்ரூவ் பண்ண விரும்பல, நான் இந்த கேமை கண்டிப்பா நிறுத்தியே தீர்வேன் அப்படின்னு சொல்லி ரிட்டர்ன் வராரு. அங்க அவருக்கு அந்த ஸ்குவிட் கேம் கார்டு கிடைக்குது. கார்டுக்கு பின்னாடி அந்த நம்பரை கால் பண்ணும்போது கரெக்டாக ஃப்ரெண்ட் மேன் எடுத்து தப்பு பண்ணிட்ட சிங்காரம், காசு ஜெயிச்சிட்டல, அப்படியே கிளம்புறதை விட்டு திரும்ப எங்களுக்கு ஏன் கால் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்க, ஐ வில் ஃபைண்ட் யூ அண்ட் ஐ வில் கில் யூ அப்படிங்கிற மாதிரி ஜீஹன் இப்போதைக்கு ஸ்குவிட் கேம் ரெக்ரூட்டர்ஸையும் ஸ்குவிட் கேம் நடத்துகிற அந்த ஃப்ரெண்ட் மணியும் வெறி கொண்டு தேடிட்டு இருக்காரு. 2 வருஷங்களா அவர் கண்ணில் ரெக்ரூட்டர் மாற்றவே இல்லை. இந்த கேப்பில் சங்குவோட அந்த பையனை படிக்க வைக்கிறது மட்டும் இல்லாமல் பிங்க் ஹோட்டலை வாடகைக்கு எடுத்து அந்த இடத்துக்கிட்ட ஒரு ட்ரைனிங் கிரவுண்டாகவே மாற்றி வச்சிருக்காரு. அங்கே தான் அவருடைய மொத்த காசுமே சேமிச்சு வச்சிருக்காரு. தனக்கு லோன் கொடுத்த மிஸ்டர் கிம்மை அவர் காசுக்கு வாங்கி அவர் கீழே இருக்க அடியாட்கள் எல்லாருமே யூஸ் பண்ணி ஒவ்வொரு சப்வேவா இப்போதைக்கு ரெக்ரூட்டர் தேடிட்டு இருக்காங்க. இப்படியே பல மாதங்கள் ஓடுது. அந்த பக்கம் ஜின்ஹோ ஃப்ரெண்ட்மேனோட தம்பி வந்து பார்த்தீங்கன்னா சுடப்பட்டு கீழே வந்த உடனே அவனை ஒரு ஸ்ட்ரிம் போட்மேனை வந்து பார்த்தீங்கன்னா காப்பாற்றிருப்பாரு. சுயநினைவு வந்த உடனே இவன் போலீஸ் தானே, முடிஞ்ச அளவுக்கு அவன் எதிர்பார்த்தா அவர் கண்ணால் பார்த்த எல்லா விஷயங்களுமே சொல்ல, போலீஸ் சைடில் இவனுக்கு பைத்தியம் பிடிச்சிச்சு, இவனை தூக்கி டிராஃபிக் போலீஸை மாற்றி விடுங்கடா அப்படின்னு டிமோட்டிவேட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. பட் இருந்தாலும் தொடர்ந்து அந்த தீவி எங்கே தான் இருக்குன்னு சொல்லி இவரை காப்பாற்றின அந்த போட் கேப்டனை வச்சு ஒவ்வொரு தீவா ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காரு. இந்த சமயத்தில் ஜீஹன் கீழே இருந்த அடியாட்களுக்கு ஒரு விதமான விரக்தியே ஏற்பட்டுருச்சு. இந்த ஊரில் இருக்க எல்லா சப்வே ஸ்டேஷனுக்கும் போயாச்சு, அந்த பைபிளை கண்ணுக்கே சிக்க மாட்டேங்கிறான், ஒருவேளை பொய் சொன்னானா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி இவங்க பேசிகிட்டு இருக்கேன். பொய் சொன்னால் உண்மையை சொன்னாலும் நம்மளுக்கு கவலை இல்லை, காசு தரான் அது வரைக்கும் போதுமானதுன்னு சொல்லி அவங்க பேசிகிட்டு இருக்க அந்த கேப்பில் ரெக்ரூட்டர் நோட் பண்ணிடுறாங்க. உடனே ஜீஹனுக்கு இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அந்த ரெக்ரூட்டரை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த பைபிளில் இருக்கிறதுலே சைக்கோ கூமுட்டை போல் பன்னு லாட்ரி டிக்கெட்டை வச்சு சும்மா சுற்றிட்டு இருந்த ஹோம்லெஸ் பிச்சைக்கார பசங்களுக்கு ஆசையை தூண்டி வெறுப்பேற்றி விளையாடிட்டு இருந்திருக்கான். ஜீஹனும் ரெக்ரூட்டர் நோக்கி அதிவேகத்தில் போயிட்டு இருக்க டிராஃபிக் போலீஸாக இருந்த நம்ம ஜுன்ஹோ அவனை மறித்து ஃபைனை போட்டுறாங்க. அப்போ தான் அந்த முகத்தை தெளிவாக ஜுன்ஹோ நோட் பண்ணுறான். இவனை தான் நான் அந்த தீவில் பார்த்தனே, அப்போ இவனை பிடிச்சா அந்த தீவு எங்கே இருக்குன்னு தெரியும் அப்படின்னு சொல்லி அந்த ஜுன்ஹோவும் ஜீஹனை ஃபாலோ பண்ண இப்போ எல்லாருமே ரெக்ரூட்டர் நோக்கி போயிட்டு இருக்காங்க. ஆனால் ரெக்ரூட்டர் தன்னை ஃபாலோ பண்ணிட்டு வந்து அந்த 2 பேருமே பிடிச்சி வச்சுக்கிட்டு அவங்கள வச்சு விளையாடிட்டு இருப்பாங்க. ராக் பேப்பர் சிசர் -1 சொல்லி அமேசிங்கான ஒரு ஆக்டிங். அதில் ஆப்வியஸாக ஃபோர்ஸ் பண்ணி ஒருத்தனை சாகிற லெவலுக்கு புஷ் பண்ணிடுவான். அண்ட் இது எல்லாத்தையுமே ஜீஹன் தான் பண்ணுறான் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு பிங்க் ஹோட்டலில் டேரெக்டாகவே ஜீஹனை பார்க்கறதுக்காக ரெக்ரூட்டாக வந்திருப்பாரு. ஜுன்ஹோவும் ஜீஹனை பற்றி ஃபுல்லாக ரிசர்ச் பண்ணி எப்படி பிங்க் ஹோட்டலுக்கு வந்துடுறான். அந்த இடத்துல ரெக்ரூட்டர், டேய் நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமாடா உனக்கு, சின்ன வயசாக இருக்கும் போது எங்கள் அப்பனை போட்டு தள்ளி இந்த இடத்துக்கு வந்தவன்டா, ரிஸ்க் எடுக்கிறதுல எனக்கு ரஸ்க்கு சாப்பிட்ற மாதிரி அதில் கிடைக்கிற கிக்கே வேறு அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே ரஷ்யன் ரூலெட் விளையாடுவாங்க. ஒரு கண்ணுக்குள்ளே 6 புல்லட்டில் ஒரு புல்லட்டை மட்டும் விட்டு மாற்றி சுட்டுக்கிறது. இதில் நான் அந்த கேமுக்குள்ளே போனோம், அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி ரெக்ரூட்டர் கிட்ட கேட்க, இந்த விளையாட்டில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க கேமுக்குள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லி 2 பேரையும் மாற்றி சுட்டுப்பாங்க. கடைசியில் ஒரே ஒரு புல்லட் ரெக்ரூட்டர் கிட்ட வந்து மாட்டிக்கும். ரெக்ரூட்டரை வெறுப்பேற்றி அந்த பக்கம் அவன் கையிலே அவனை சுட்டு சாகிற மாதிரி சுச்சுவேஷனை ஏற்படுத்த அந்த இடத்துல கரெக்டாக ஜுன்ஹோ உள்ள வந்து, என்னடா கொண்டு விளையாடிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஜீஹனை பிடிக்க ட்ரை பண்ண ஜீஹனோட அடியாட்கள் ஒன்றா சேர்ந்து ஜுன்ஹோவை பிடிச்சிருவாங்க. நீ யாரா, எங்க இருந்துடா வந்த, உனக்கு என்னடா வேணும் அப்படின்னு சொல்லி ஜீஹன் கேட்க, நான் உன்னை அந்த தீவில் பார்த்தேன், அந்த தீவில் இருக்க ஃப்ரெண்ட் மேனை தேடி தான் நான் வந்திருக்கேன், நீயும் அவனை தேடி தான் போகிறேன்னு நினைக்கிறேன், ஏன் நம்ம 2 பேரும் கை கோத்துக்க கூடாது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஜீஹனுக்கும் அது கொஞ்சம் நம்பரமாக தான் இருக்குது, சரி ஒன்றா போகலாம், ஆனால் உன் போலீஸ் வேலை நீ காட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு கண்டிஷனோட அந்த இடத்துல ஜுன்ஹோவுமே ஜீஹன் தன் டீமில் ஒன்றா சேர்த்துக்கிறாரு. இருக்க காசை கொஞ்சம் செலவு பண்ணி இன்னும் பயங்கரமான மர்சனரி கூட்டத்தை இறக்குறாரு. இதுக்கப்புறம் ஸ்குவிட் கேமே நடத்த விடக்கூடாதுங்கிற ஒரு முடிவோட அங்கே மாட்டிக்கிட்ட எல்லா உயிர்களுமே காப்பாற்றுங்கிற ஒரு எண்ணத்தோட திரும்ப அந்த கேமுக்குள்ளே போகிறதுக்காக ஜீஹன் ரெடியாக இருக்காரு. இவருக்கு கிடைச்ச அந்த கார்டில் எங்களை ஹாலோவின் பார்ட்டியில் வந்து மீட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஜீஹன் கிட்ட ஒரு மெசேஜ் வர, ஹாலோவின் பார்ட்டி போகிறதுக்கு முன்னாடி தன்னை ட்ராக் பண்ணுற மாதிரி கடவா பையில கழுத்தி தூக்கி போட்டு அந்த இடத்துல ஒரு ட்ராக்கரை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. இது இருக்க வரைக்கும் நான் உங்களை ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்பேன் பாஸ் அப்படின்னு சொல்லி எப்படி இந்த பக்கம் நம்ம ஜீஹனை பார்ட்டியில் கொண்டு போய் இறக்கி விட அவர் அந்த இடத்துல வரக்கூடிய பிங்க் கார்ட்ஸை நோட் பண்ணிடுறாரு. அவங்கள ஃபாலோ பண்ணி லிமோவில் போய் உட்கார ஜீஹனை அப்படியே கடத்தி கொண்டு போயிடுறாங்க. ஆனால் அந்த வண்டி ஓடுனது வேறு யாரும் இல்லை, ஃப்ரெண்ட்மேன். ஜீஹனை நாங்கள் ட்ராக் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் அந்த இடத்துல இவங்களுடைய காரையே டேக் டவுன் பண்ணுற மாதிரி பயங்கரமான ஒரு செட்டப்பை அந்த ஸ்குவிட் கேமோட அடியாட்கள் பக்காவாக பண்ணி வச்சுருப்பாங்க. என்ன பண்ணாலும் அவங்க கிட்ட தப்பிக்க முடியாது போலங்க. இதுக்கு பேரலில் ஒரு கதை ஓடிட்டுருக்கோம். நோயல் அப்படிங்கிற ஒரு பொண்ணு நார்த் கொரியாவில் மாட்டிகிட்டு இருக்க தன் பொண்ணை காப்பாற்றுறதுக்காக போராடிட்டு இருப்பான். அதுக்கு அதிகமான காசும் தேவைப்பட்டிருக்கும். அந்த சமயத்தில் தான் இவன் சாதாரண அம்யூஸ்மெண்ட் பார்க்கில் பொம்மை போட்டு ஆடிட்டு இருப்பான். அந்த இடத்துல ஒரு குட்டி பொண்ணை மீட் பண்ணுவான். அந்த குட்டி பொண்ணோட அப்பாவும்
டெக்னிக்கலாக ஸ்குவிட் கேமில் முக்கியமான ஒரு ரோல் ப்ளே பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர் அவங்க அப்பாவை நோட் பண்ணிப்பான். ஸோ இந்த குட்டி பொண்ணுக்கு கேன்சர் இருக்குது, அதை சரி பண்ண தான் அவங்க அப்பா காசு சேர்க்கறதுக்காக இந்த கேமுக்கு வந்திருப்பாரு. இந்த பொண்ணும் அவன் பொண்ணை காப்பாற்றி ஆகணும்ல. ஸோ இது எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து இவளுமே அந்த கேமுக்குள்ளே போகிறான். மற்றவங்கள போல் பிளேயர்ஸாக இல்லை, ஷீ இஸ் கோயிங் டு பி அ காட். ஸோ விச் மீன்ஸ் அந்த கேமுக்குள்ளே பிளேயர்ஸை மட்டும் அவங்க சூஸ் பண்ணி எடுக்கிறதுல காட்ஸையுமே எடுக்கிறாங்க. காட் நம்பர் 11 இப்போதைக்கு நோயல் ஸ்குவிட் கேமுக்குள்ளே போகிறான். ஜீஹன் கண் முழிச்சு பார்க்க அவருக்கு கொடுத்தா அதே நம்பர் 456ஓட இப்போ திரும்ப அந்த கேமுக்குள்ளே ரீஎன்ட்ரி ஆகியிருக்காரு. உள்ள விதவிதமாக வித்தியாசமான பல பைத்தியங்கள் சுற்றிட்டு இருப்பாங்க. அதில் முக்கியமாக ஜங்பே அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம ஜீஹனோட பாலிய ஸ்நேகிதனும் உள்ளே வந்துருப்பான். அதே ரூல்ஸ் தாங்க, ஜெயிக்கிறவங்களுக்கு காசு, தோக்குறவங்க தற்கையா. பட் இருந்தாலும் புதுசாக அடிஷ்னலாக ஒரு ரூல் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணப்பட்டிருக்கேன். ஒவ்வொரு கேமோட முடிவிலையும் XRO அப்படி ஒரு கேம் தனியாக ப்ளே பண்ணப்படும். அந்த கேமுக்குள்ளே நீங்கள் இருக்க போகிறீங்களா இல்லையாங்கிற மாதிரி ஒரு ஓட்டிங் சிஸ்டம். அதில் நீங்கள் எந்த ஓட்டை சூஸ் பண்ணுறீங்களோ அவங்க செப்பரேட்டாக ஒரு டீமாகவே ஃபார்ம் பண்ணப்படுவாங்க. அதிக ஓட் விழக்கூடிய அந்த டீம் கிடைக்கிற மொத்த காசையுமே பப்பாதையாக பிரித்து எடுத்துப்பாங்க. ஸோ ப்ரீவியஸ் கேமில் நோ சொன்னவங்க வீட்டுக்கு சும்மா தான் அனுப்பப்படுவாங்க. பட் இந்த முறை நோ சொன்னவங்களோட அந்த டீமுக்கு காசு பிரித்து கொடுக்கப்படும். நோ சொல்லனா தொடர்ந்து கேம் கண்டினியூ பண்ணப்படும். ஸோ இது ஒரு புது சிஸ்டமாக இருக்க அந்த சமயத்தில் இந்த டெக்னிக்கலாக ஆல்ரெடி பிரித்து கிடக்கக்கூடிய அந்த டீமை இன்னும் மென்மேலும் பிரிச்சுட்டு இருக்கு. அந்த பக்கம் ஜுன்ஹோ மர்சனரி டீமோட நம்ம ஜீஹனை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. அந்த ட்ராக்கரை தான் கண்டினியூ பண்ணிட்டு இருக்காரு. இந்த பக்கம் மொதல் கேம் ஆரம்பிக்குது. ரெட் லைட் க்ரீன் லைட். என்னடா திரும்ப கொண்டு வந்து இங்கே இறக்கி விட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஷாக்கான நம்ம ஜீஹன் கடவா பையில தொட்டு பார்க்குறாரு. மிஸ்ஸிங்கு. ஏன்டா கஷ்டப்பட்டு உனக்கு இங்கே இவ்வளோ தூரம் கூட்டு வந்து இவ்வளோ பெரிய செட்டப் போட்டு வச்சுருக்கிறோம், ட்ராக்கர் வச்சு எங்களை ஈஸியாக ஃபாலோ பண்ணுவேன்னு சொல்லி அவனை ஃபுல் பாடி செக்அப் பண்ணி தாங்க அனுப்பிச்சி வச்சுருக்காங்க. ஸோ ட்ராக்கர் இல்லாத சமயத்தில் ஜுன்ஹோ பழைய மெத்தடை ஃபாலோ பண்ணி போட் கேப்டனோட ஹெல்ப் மூலிமா மர்சனரி எல்லாரையுமே இந்த தீவை கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வரணும். அந்த தேடுதல் வேட்டை அங்கே போயிட்டுருக்கேன். ஜீஹன் ஆல்ரெடி இந்த கேமை பார்த்துருக்காரு, கண் கூட விளையாடிருக்காரு. எப்பா நகர்ந்துடாதீங்க, இல்லாத பொம்மை உங்களை போட்டு தள்ளட்டும் அப்படின்னு சொல்லி வான் பண்ண மற்றவங்க எல்லாருமே இவனை பைத்தியமாக தான் பார்க்குறாங்க. பைத்தியத்துக்குலாம் இந்த கேமில் இடம் இருக்கேன், சரி போங்கடா அப்படின்னு சொல்லி கேம் ஆரம்பிக்குது. எல்லாருமே நார்மலாக விளாட்ற மாதிரி தான் இருக்குது. அப்போ டக்குன்னு டேனோஸுங்கிற ஒரு பைபில் ஒரு பொண்ணை வம்பு கிழக்க அந்த பொண்ணு ஈயை பார்த்து பயந்துடும். என்ன எனக்கு ஒன்றும் ஆகலை அப்படின்னு சொல்லி யோசிச்சு முடிக்கிறதுக்குள்ளே நெத்தி பொட்டில் பட்டன் சுட்டுருவாங்க. அப்போ தான் எல்லாருக்கும் உரைக்குது இந்த இடத்துல தோத்தா சாவு கன்ஃபார்ம்னு. சில பேர் பயந்து ஓட எல்லாருமே சரமாரியாக சுட்டு தள்ளுறாங்க. உயிர் பயம் தொத்திக்க நம்ம ஜீஹனோட பேச்சை கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஜீஹன் பக்காவான ஒரு பிளான் போடுறாரு. ஒவ்வொருத்தராக ஒரு லைனை ஃபார்ம் பண்ணி அந்த பொம்மையோட கண்ணுக்கு தெரியாமல் நம்ம இருந்தாலே போதும் தப்பிச்சிடலாங்கிற மாதிரி அந்த மெத்தடை யூஸ் பண்ணி கிட்டத்தட்ட பெரிய சாவு எதுவுமே இல்லாமல் முக்கால்வாசி பேரை காப்பாற்றிடுறான்னு சொல்லலாம். ஒரே ஒருத்தன் மட்டும் காலில் அடிப்பட்டு கீழே வந்துடுவான். அவனை கஷ்டப்பட்டு ஜீஹனும் பிளேயர் 120 ஹோஞ்சியோ அவங்க 2 பேருமே காப்பாற்றி கொண்டு வந்துடுவாங்க. பட் அந்த பிளேயர் 11 இருக்கால நோயல், பொம்மை கண்ணிலேருந்து கூட தப்பிடலாம், ஆனால் என் கண்ணில் தப்பிக்க முடியாதுன்னு சொல்லி பட்டன் சுட்டு கொண்டுருவாங்க. ஏன்னா சாதாரணமாக சாகிறவங்களாட்டிலும் இந்த அடிப்பட்டு அரைக்குறையாக சாகுறாங்க இருக்காங்களே அவங்களுடைய உடல் உறுப்புகளை ஸ்குவிட் கேம் அஃபிஷியல்ஸுக்கே தெரியாமல் பிங்க் கார்ட்ஸ் பல பேர் ஆடியோ போட்டு வித்துட்ருக்காங்க பிளாக் மார்க்கெட்டில். அந்த உண்மை எப்படியோ நோய்களுக்கு தெரிய வந்திருக்கு. அதை தடுக்கிறதா ஒரு வேலையை பண்ணிட்டு இருப்பான். எப்படியோ ஜீஹன் முக்கால்வாசி பேரை காப்பாற்றிட்டான் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனோட இப்போ எல்லாருமே ஜீஹன் பத்தம் திரும்பி உனக்கு அப்புறம் எல்லாம் தெரியும், நீ யாரு, ஹூ ஆரின்னு சொல்லி பல கேள்விகளை அடுக்கிறாங்க. அப்போ தான் ஜீஹன் நான் இந்த கேமை விளையாடி இருக்கேன்ப்பா, ஒருத்தன் தான் தப்பிக்க முடியும், அது தப்பிச்சது நான் தான், காசு அள்ளி கொடுப்பாங்க ஆனால் வாயிலே வைப்பாங்க, பரவாயில்லையா, காசு சம்பாதிச்சதுலேருந்து சந்தோஷமே கிடையாது, தூக்கமும் வர மாட்டேங்குது, பூராவுமே கெட்ட கனவுகளாக வந்துட்டு இருக்க சமயத்தில் இந்த பாவப்பாட காசு உங்களுக்கு வேணாம், எல்லாமே ரத்தம் சிந்தின காசு, சந்தோஷமாக வீட்டில் போய் புள்ள குட்டிகளை பாருங்கடா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கேன். அந்த சமயத்தில் தான் புள்ள குட்டிகளை எங்கே பார்க்குறது, பூரா பேரும் கடன் வாங்கிட்டு வந்திருக்கீங்க, இது ஒரு வழி பாதை, போனால் திருப்பது உசுறு மட்டும் தான் சொல்லி பாதி பேர் நல்லா இந்த கேம் நடக்கணும்னு சொல்லி ஓட் பண்ணுறாங்க. மீதி பேர் ஜீஹனோட பேச்சு கேட்டு நம்ம போல்ச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி நடக்க வேணாம்னு சொல்லி ஓட் பண்ண கடைசியில் ஒரே ஒரு ஓட் மட்டும் மிஸ்ஸிங். போன கேம் மாதிரியே இந்த கேம்லேயுமே நம்பர் 1 வந்து இந்த கேம் கண்டினியூ ஆகணும்னு சொல்லி ஓட் பண்ணுறாரு. அவர் வேறு யாரும் இல்லைங்க, ஃப்ரெண்ட்மேன் இன்ஹோ. ஆனால் அவருடைய பேரை லைட்டாக மாற்றி ஓல் யங் ஹில்லாக வந்திருப்பார். இவன் தான் ஃப்ரெண்ட்மேன் சொல்லி யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. அந்த பைபிள் இருக்கால ஜுன்ஹோ என் கண்ணன் தான் ஃப்ரெண்ட்மேன் சொல்லி அந்த உண்மையை போட்டு உடச்சிருந்தான். இந்த இடத்துல ஜீஹனே இவன் தாடா ஃப்ரெண்ட்மேன் சொல்லி ஈஸியாக போட்டு கொடுத்து தப்பிச்சிருக்கலாம். சீக்கிரஸை மெயின்டைன் பண்ணால் தக்காளி எப்பரா ஜெயிக்க முடியும் கொய்யால. ஜுன்ஹோ அந்த பக்கம் ஸ்டில் தேடிக்கிட்டே தான் இருக்கான், கண்டுபிடிக்கிற மாதிரியே தெரியல. என்ஹோ நம்ம ஜீஹன் கூட நெருங்கி பழக ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா அவனுக்கு இவன் யாருன்னு தெரியும். அண்ட் என்ஹோவும் இதுக்கு முன்னாடி நடத்த ஒரு ஸ்குவிட் கேமில் நிஜமாலே பங்கேற்று ஜெயிச்சவன் தான். அந்த சமயத்தில் ஏன் அவன் இந்த ஸ்குவிட் கேமுக்குள்ள வந்தானோ அதே காரணத்தை இங்கே திரும்ப போட்டு உடைக்க எல்லா காலையும் தண்ணி விட்டுறாங்க. அண்ட் ஜீஹனுக்குமே என்ஹோ மேலே ஒரு சின்ன கர்சனை ஏற்படுது. இதுக்கு நடுவில் சில இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர்ஸை காமிச்சிருப்பாங்க. பட் கதையில் இம்பாக்ட் இருக்காது. ஜுன்ஹி பிரெக்னன்ட் உமன், அவனுடைய எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் மியூங்ஜி, டேஹோ யங் சிக், அவங்க அம்மா கேம்ஜா, இந்த மாதிரி நிறைய கேரக்டர்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. பட் முக்கியமான கேரக்டர்னு பார்க்கும்போது ஜீஹனோட ஃப்ரெண்டு ஜங்பே, இவனை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. மொதல் கேம் நடக்கணும்னு சொல்லி கண்டினியூ பண்ண இப்போதைக்கு அடுத்த நாள் செகண்ட் கேம் ஆரம்பிக்குது. 6 legs 6 கால்கள். இது ஒரு பென்டத்தலான் கேமாங்க. சின்ன பிள்ளைங்க விளாட்ற பல்லாங்குழி, பம்பரம் விடுறது, கல்லாங்காலு, இந்த மாதிரி கேம் எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து ஒரு கேமாக மாற்றி விட்டுருப்பாங்க. 5 நிமிஷத்துக்குள்ள
5 கேமும் முடிக்கணும். சின்ன சின்ன கேமாக இருந்தாலும் அந்த டைமுங்கிற ஒரு விஷயம் பதட்டத்தை ஏற்படுத்தும். பல பேர் பட்டுன்னு சாக எப்படியோ அந்த பக்கம் அம்மா போல் அந்த டீம் ஜெயிச்சிடுறாங்க. இந்த பக்கம் ப்ரெக்னென்ட் உமன்ட்டை கேரி பண்ணிக்கிட்டு இன்ஹோ, ஜீஹன், டேஹோ, ஜங்பே இவங்க 5 பேருமே கடைசி டீமாக உள்ளே இறங்கி மேட்சை ப்ளே பண்ண ஆரம்பிக்கிறாங்க. 3 டக்குன்னு போயிடுது. ஆனால் இன்ஹோ பம்பரை விடுறதுல மட்டும் கொஞ்சம் கோட்டை விட டைம் அதில் கொஞ்சம் போயிடுது. ஆனால் இந்த பக்கம் எப்படியோ ஜீஹனுக்கு அவர் ஹெல்ப் பண்ணி அவர் டைமை சரி கட்டிட்டு இப்போதைக்கு இவங்க எல்லாருமே தப்பிச்சிடுறாங்க. இதுலையுமே பாதி பேர் கிட்ட செத்துருவாங்க. சின்ன கேமாக தான் இருக்கும். அந்த பதட்டம் எக்கச்சக்கமாக இருக்கும். இந்த இடத்துலையுமே செத்தவங்க நிஜமாலே செத்துட்டாங்களா சொல்லி நம்ம காட் 11 நியோஹெல் உள்ளே வந்து பார்த்து ஒவ்வொருத்தராக பக்காவாக போட்டு தள்ளிட்டு போயிட்டு இருப்பான். இது மற்ற காட்ஸ் கிட்ட ஒரு சலசலப்பை ஏற்படுத்த தான் செய்யுது. ஏன்னா அவங்க பிளாக் மார்க்கெட்டில் வைக்கணும்னு நினைக்கிறாங்க. அதை தடுத்துட்டு இருக்கா. இந்த சமயம் ஓட்டிங்கில் எப்படியாவது ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஜீஹன் கத்தலாம் கத்துவான். ஆப்போசிட்டில் இருக்கவங்க சிம்பிளாக ஒரு வார்த்தை தான் சொல்லுவாங்க. வர காசு எங்களுக்கு 10 பிரிச்சா 5-10 தான் தேரும். மில்லியன் கணக்கில் அங்கே டெபாசிட் எனக்கு கனெக்ட் இருக்கு. இதுக்கெல்லாம் அங்கே 10 ஒரு கேம் முடிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி என்ன ஒரு கேம்னு தள்ளி போயிட்டே இருக்காங்க. அடுத்த கேம் ஆரம்பிக்குது. மிங்கிள் ரங்கராட்டின மாதிரி ஒரு மிகப்பெரிய பிளாட்ஃபார்மில் ஆல்மோஸ்ட் இருக்க எல்லா கேரக்டர்ஸும் வந்து நிற்கப்படுவாங்க. பாட்டு ஆரம்பிக்கும். பாட்டு முடியும் போது ஒரு நம்பர் சொல்லப்படும். அந்த நம்பருக்கு ஏற்ற மாதிரி சில பேர் அந்த குரூப்பை ஃபார்ம் பண்ணிக்கிட்டு டோருக்கு பின்னாடி போய் ஒஞ்சிடணும். இதான் ஐடியா. ஆரம்பத்தில் எல்லாமே நல்லபடியாக போயிட்டு இருக்க மாதிரி தான் தெரியும். பட் போக போக உள்ளுக்குள்ளேயே சலசலப்புங்கிறது ஏற்படும். பின்ஸுக்குற ஒரு பொண்ணுக்கு துரோகம் பண்ணிடுவாங்க. பார்க்கவே பாவமாக இருக்கும். கடைசியில் 2 பேர் ஒரு டீமுக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் ஏற்பட ஜங்பே ஒருத்தனை கூட்டு டோருக்குள்ளே போயிடுவார். அதே டோருக்குள்ளே இன்ஹோவும் வந்துடுவான். தக்காளி நான் தானே ஜெயிக்கணும்னு சொல்லி அங்கே ஜங்பே கூட இருந்தவனை போட்டு தள்ளிட்டு இன்ஹோ அவருடைய இடத்த நிலைநாட்டுவார். ஜங்பேக்கு இன்ஹோ மேலே ஒரு சின்ன டவுட் ஏற்படும். பட் அதை பெருசாக யார்கிட்டையுமே சொல்ல மாட்டாங்க. பாதிக்கும் மேற்பட்ட பேர் சாக மெயின் டீமில் பெருசாக யாருமே செத்துருக்க மாட்டாங்க. ஸோ இவங்க எல்லாருமே அடுத்த கேமுக்காக ரெடி ஆகிட்டு இருப்பாங்க. திரும்ப ஓட்டிங் நடக்குது. ஆனால் இந்த முறை ஓட்டிங் டை ஆகிடுது. கேமை கண்டினியூ பண்ணணுமா முடிக்கணுமாங்கிற ஒரு கன்ஃபியூஷன் ஸ்குவிட் கேம் அத்தாரிட்டிஸ்க்கே ஏற்பட ஒரு 24 hours டைம் எடுத்துக்கங்க. நல்லா யோசிச்சிட்டே நாளைக்கு திரும்ப ஓட்டிங் நடத்தப்படும். அதுக்கப்புறம் கேம்ஸை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லும் போதே ஜீஹனுக்கு பொறுத்து போச்சு. நைட்டு ஒரு கலவரம் காத்துட்ருக்குன்னு 10வது வரைக்கும் சாப்பாடு கொடுக்கும்போது கூடவே சேர்ந்து பிளாஸ்டிக் உடன் ஸ்பூனுக்கு பதிலாக இரும்பு ஸ்பூனை கொடுத்துருப்பாங்க. லிட்ரலி வெப்பனை கொடுத்து மாற்றி கொண்டுக்குங்கடா, நாளைக்கு எங்களுக்கு பொதுவான ரிசல்ட் நல்லபடியாக வரணும்னு சொல்லி பக்கவாக பிளான் போட்டிருக்காங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட உடனே இன்றைக்கி ஒரு கலவரம் வெடிக்க போகுது. இந்த கலவரத்தில் நம்ம சைடில் பல உயிர்கள் போக தான் போகுது. ஆனால் அவங்க எல்லாருமே நம்ம சாக்ரிஃபைஸாக கன்சிடர் பண்ணிக்கணும். இந்த இடத்துல நமக்கு தேவை நம்ம எதிராளிகள் கொள்றது கிடையாது. நமக்கு மேலே இந்த கேமை ரன் பண்ணிட்டு இருக்காங்களே அத்தாரிட்டிஸ் கொள்வது. ஸோ அதனால் சாக்ரிஃபைஸ் ஆனாலும் பரவாயில்ல, இந்த கலவரத்தை நம்ம அட்வான்டேஜாக யூஸ் பண்ணிக்கணும்னு சொல்லி ஜீஹன் பிளான் பண்ணுறாப்ல. இதுக்கு நடுவில் பாத்ரூமில் அந்த கலவரம் ப்ரீமெச்சோட ஆரம்பிச்சிருக்கோம். டேனோஸ் மின்சுவை மிரட்டி நீ மட்டும் இப்போ ஓட்ட மாத்தலை ஸ்னாப்பை போட்டு பாதி பேரை அழிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு இருக்கேன். இவருக்கு சப்போர்ட்டிவாக எக்ஸ்டீம் உள்ளே வந்துடுறாங்க. கலவரம் பாத்ரூம்லேயே ஆரம்பிக்குது. சண்டேல மியூங்ஜி தங்கிட்ட இருக்க அந்த ஃபோர்க்கை வச்சு டேனஸை கொண்டாப்ல 3 பேர் கிட்ட செத்துருப்பாங்க. அந்த 3 பேர் யாருங்கிறத அனௌன்ஸ் பண்ணாமலேயே இன்னும் ஒரு அதிகமான டென்ஷனை அவங்க 2 பேருக்குள்ளேயுமே ஸ்குவிட் கேம் அத்தாரிட்டிஸ் ஏற்படுத்த நைட்டு கலவரம் ஸ்டார்ட் ஆகுது. ஜீஹன் சொன்ன மாதிரியே கலவரத்தில் மாட்டிக்காம சின்ன அவங்களுடைய அந்த குரூப் மட்டும் செத்த மாதிரி நடிக்கிறாங்க. இதை பார்த்தோன்னே காட்ஸ் எல்லாருமே பரபரப்பாக உள்ளே வந்து எல்லாருமே அமைதிப்படுத்த இதுதான் சரியான சான்ஸ் சொல்லி ஜீஹன் அவர் உருவாக்கி வச்சிருக்க அந்த ரிட்டாலியேஷன் டீமை வச்சுக்கிட்டு இந்த காட்ஸ் கிட்ட இருக்க அந்த கன்னை பிடிக்கி காட்ஸை போட்டு தள்ளிடுறாங்க ஒருத்தனை தவிர்த்து. ஏன்னா அவன் வழி சொல்லணும்ல. உள்ள பிளேயர் 120 ஆல்ரெடி ஒரு எக்ஸ் மிலிட்டரியாக இருக்கான சமயத்தில் அவன் மற்றவங்களுக்கு கன் ஹேண்ட்லிங் என்னங்கிறத சொல்லிக் கொடுக்குறான். ஜீஹன் இன்ஹோ தான் உருவாக்கின அந்த டீமை வச்சு இப்போ முன்னோக்கி போகிறாங்க. எல்லா காட்ஸையுமே டேக் டவுன் பண்ணுறாங்க. ஒரு மிகப்பெரிய போரே ஆரம்பிக்குது. என்கிட்ட இருக்க அந்த டீமை வச்சு முடிஞ்ச அளவுக்கு ஜீஹன் ஹோல்ட் பண்ணி எப்படியோ மெயின்டெனன்ஸ் ரூம் கிட்ட வந்துடுறாருங்க. ஆனால் அவங்களுடைய புல்லட்ஸ் தீர்ந்துட்டுருக்கு. டேஹோ கிட்ட புல்லட்ஸ் எடுத்துட்டு அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கேன். அந்த பைபில் புல்லட் சவுண்டு கேட்ட உடனே நான் வரல அப்படின்னு சொல்லி எந்த ஒரு புல்லட் சப்ளையுமே பண்ணாமல் வீட்டுக்குள்ளே செட்டில் ஆகிடுறான். புல்லட்ஸ் எல்லாமே இப்போதைக்கு ஜீஹனோட டீம் வந்து பார்த்தீங்கன்னா வேறு வழியே இல்லை, காட்ஸ் கிட்ட சரண்டர் ஆகணும். அதில் சில பேரை காட்ஸ் பட்டுன்னு போட்டு தள்ள அந்த கேன்சர் பாப்பாவோட அப்பன் அவனை மட்டும் இந்த காட் கன் பாயிண்டில் பிடிக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஃபர்ஸ்ட்லி அவள் காட் நம்பர் 11 நம்ம நோயலில் தான் இருக்கணும் நம்புகிறேன். நோயல் இந்த ஆர்கன் ட்ரேடுக்கு தொந்தரவு பண்ணிட்டு இருக்கான் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு மற்ற காட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவளையே வான் பண்ணிட்டு போயிருப்பாங்க. பட் இருந்தாலும் ஸ்டில் அவன் எல்லாத்தையுமே சகிச்சுக்கிட்டு இந்த அப்பாவை காப்பாற்ற ட்ரை பண்ணுறான்னு நினைக்கிறேன். இந்த பக்கம் ஜீஹன் அண்ட் ஜக்பே வந்து பார்த்தீங்கன்னா எப்படியோ மெயின்டெனன்ஸ் ரூம் நெருங்கிட்டு போயிடுறாங்க. அந்த சமயத்தில் இன்ஹோ பிரிச்சிருவார். அண்ட் இன்ஹோவை கொல்ற மாதிரி அவரே வாக்கி டாக்கியை வச்சு ஒரு பயங்கரமான செட்டப்பை பண்ணி ஜீஹனுமே நம்ப வச்சிருவார். ஜங்பே அண்ட் ஜீஹன் எங்கே வர போகிறாங்கிற விஷயம் இன்ஹோ தெரிஞ்சிருக்கோம். அதுக்கேற்ற மாதிரி பக்காவான ஒரு ட்ராப்பை வச்சு 2 பேருமே பிடிச்சிருவாங்க. இப்போ திரும்ப இன்ஹோ ஃப்ரெண்ட் மேனாக ரிட்டன் ஆகிறாரு. ஜீஹனை பொறுத்த வரைக்கும் பிளே நம்பர் 1 செத்துட்டான்னு அர்த்தம். அவன் தான் ஃப்ரெண்ட் மேனுங்கிற விஷயம் ஜீஹனுக்கு தெரியாது. ஸோ இன்ஹோ உள்ளே வந்து என்னப்பா போராட்டமா, கூட இருக்கவங்க உயிரோடு இருக்க வரைக்கும் தான்டா போராட்டம், இனிமேல் உனக்கு அந்த எண்ணமே வரக்கூடாதுன்னு சொல்லி பட்டுன்னு அவருடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஜீஹனோட பெஸ்ட் ஃப்ரெண்டை அவன் கண்ணு முன்னாடியே கொண்டு ஜீஹனை
மென்டல் டார்ச்சருக்கு உள்ளாக்கிடுறான். ஏன்டா இங்கே வந்தோங்கிற தாட் இப்போதைக்கு ஜீஹனுக்கு உருவாகுது. உள்ளே வந்து எல்லாருமே காப்பாற்றணும்னு நினச்ச ஜீஹன் இங்கே எல்லாரும் கூட சேர்ந்து நானும் செத்துடுறேங்கிற ஒரு மனநிலைமைக்குள்ளே தள்ளப்படுறாரு. ஜீஹனுமே அங்கே சுற்றுவாங்க தான் நான் நினச்சேன். இல்லை சீசன் 3 வராப்பில் என்ன மாதிரி வரான்னு பொறுத்து வந்து பார்ப்போம். இவ்வளோ கலவரம் நடந்துட்டு இருக்கு. இன்ஹோவோட தம்பி ஜுன்ஹோ இந்த தீவை கண்டுபிடிச்சாரா இல்லையா நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்க வந்துட்டு இருந்தாங்க பார்த்தீங்களா அந்த ஃபிஷிங் போட்டு, அதை ஓட்டிகிட்டு இருந்த அந்த போட் கேப்டனே ஸ்குவிட் கேம் அடியால் தான். மேபி லைக் ஃப்ரெண்ட்மேனால் நியமிக்கப்பட்ட ஒரு ஆளாக இருக்கணும் தான் நம்புகிறேன். தீவுக்கு ஸ்ட்ரைட்டாக கூட்டிகிட்டு போகாமல் அவங்க கொண்டு வந்த ட்ரோன்ஸு எல்லா வெப்பன்ஸுமே பார்த்தீங்கன்னா சாப்படாச் பண்ணிகிட்டு இருக்கான். அதை பார்க்க வந்தவங்களையுமே போட்டு தள்ளிட்டு கவலைப்படாதீங்க நான் உங்களை அங்கே கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி இப்போ வரைக்குமே ஏமாற்றிட்டு இருக்கான். ஜுன்ஹோவை அந்த தீவு பக்கத்துலேயே கூட்டிகிட்டு வர விடாத அந்த வேலையை தான் இந்த போட் கேப்டன் பண்ணிட்டு இருக்காப்ல. ஸோ ஜுன்ஹோவுக்கு தீவு எங்கே இருக்குன்னு தெரில. ஜீஹன் அண்ட் அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் இப்போதைக்கு திரும்பவும் ஸ்குவிட் கேம் கண்ட்ரோல் எடுத்துடுறாங்க. நோயல் ஒரே ஒரு காடாக இருந்து என்ன மாதிரி இந்த ஸ்குவிட் கேமை டேக் டவுன் பண்ண போகிறாங்கன்னு சொல்லி பொறுத்தது பார்ப்போம். சீசன் 1 அளவுக்கு இல்லைங்க, சீசன் 2 கொஞ்சம் ஃபில்லர் எபிசோட் மாதிரி தான் நிறைய ஃபீல் ஆச்சு. பட் முடிஞ்ச அளவுக்கு கதையை நல்லாவே டீசெண்டாக கொண்டு போயிருந்தாங்க. பார்க்கலாம் சீசன் 3 முடிவு கொடுக்குறாங்களா இல்லையானு. இந்த சீசன் 2 பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எத்தனை ஸ்குவிட் கேம் ஃபேன்ஸ் இருக்கீங்க? உங்களோட தாட்ஸ் உங்களோட வியூஸை மறக்க மிக்கல காம் பண்ணிட்டு அதை லைக் பண்ணி தட்டி விடுங்க. உங்களை தன்னால ஒரு ஆசமான விட மீட்பட்ட வரைக்கும் ஹேவ் ஃபன் கைஸ். வட்டா